வார்த்தைகளுக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்குரிய தேவ செய்தி ஏஞ்சல்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ்னுடைய செயல்பாடுகள். டோட்டல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியாது, ஏன்னா ஏஞ்சல் என்ற சப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி நான் கோர்ஸ் படிக்கிறப்பவே நான் அவருடைய தீசிஸ் எழுத தேவன் உதவி செய்கிறார். இருந்தாலும் அது ஒரு ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். டீமன் அண்ட் ஏஞ்சல் அண்ட் காட், ஹோலி ஸ்பிரிட், இப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப வாஸ்ட்னா அது ரொம்ப எலாபரேட் ஆகி போயினே இருக்கும். எக்ஸ்பிளனேஷன்ஸ் போயினே இருக்கலாம், எவ்வளோ வருஷம்னா கொடுக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். அதனால அப்பப்போ ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம அப்பப்போ அந்த மாதிரி பாயிண்ட்ஸுங்களை கொஞ்சம் டச் பண்ணுறது. ஹோலி ஸ்பிரிட் ஆகிலும், தேவன் என்று சொல்லுகிற ஒரு பதம், இயேசு கிறிஸ்து, ஹோலி ஸ்பிரிட், ஏஞ்சல், டீமன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் சாம்பிளாக தான் டச் பண்ண முடியும். அவைகளை ஜாஸ்தி பேசினாலும் எல்லாருக்கும் போர் அடிச்சிடும், இஷ்டம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கு முக்கியமான சில இம்பார்ட்டன்ஸ் இன் ஏஞ்சல்ஸ் அப்படின்றத குறித்து படிக்கிறதுக்காக இன்னைக்கு வரல. ஏஞ்சல்ஸ் எப்படி நம்முடைய வாழ்க்கையில இன்வால்வ்மெண்ட் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கு இந்த சப்ஜெக்ட் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான் இன்னைக்கு. மேபி இட் வில் கோ அப் டு 35-40 minutes அபவ். இதை கொஞ்சம் நம்ம தெளிவாக படிச்சுக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ பல நேரத்தில் தேவன் அவளை சந்தித்தார். சில நேரத்தில் பைபிள் படிச்சிருப்போம், தேவன் அவளோட பேசினார். நம்ம காணாத தேவன் என்று சொல்லுவோம். தேவன் அனுப்பாவிட்டால் ஏஞ்சல்ஸ் வந்து எதிராக செய்ய முடியாது, நியாயம்தான். இருந்தாலும் அதாவது ஏஞ்சல்ஸ் வந்து இன்டர்வியர் ஆகிற காரியங்கள் எது, தேவனே வந்து பேசுகிற காரியங்களும் இது வித்தியாசங்கள் ரொம்ப இருக்குது. ஸோ அதனால டெபுடேஷன் கொடுக்கறது ஒரு வித்தியாசம், நேரடியாகவே பேசக்கூடிய ஒரு காரியமும் வேறு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சம்டைம்ஸ் ஆண்டவராகிய தேவன் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அது வந்து தேவனே டைரக்டா பேசுற ஒரு விஷயம். பல நேரங்களில் இன்றைக்கு நாம் பார்க்க போற ஒரே ஒரு 4 பேருக்கு மட்டும் விஷயத்தை பார்க்க போறோம். அவர்கள் தேவதூதன் தான் வந்து சந்திக்கிறார். தேவன் சந்திக்கல, தேவதூதன் வந்து சந்திக்கிறார். ஸோ அதை ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏஞ்சல்ஸ் என்று சொன்னால், ஏஞ்சல்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் பீயிங். அவர்களுக்கு சில நேரத்தில் பெயரிட்டு கூட அழைக்கப்படும். சிலர் பெயர்களை சொல்வார்கள். சில நேரத்தில் அக்கார்டிங் டு their job, அவர்கள் செய்கிற வேலை குறித்து அவர்கள் அழைக்கப்படுவார்கள். சில நேரத்தில் அவர்களுக்கு எப்படிப்பட்டதான காரியங்களை நடத்தும்படி ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதற்கு தக்கவாறு அவர்கள் செயல்படுகிற ஆட்களும் உண்டு. ஸோ ஏஞ்சல்ஸ் ஆர் வித்தியாசமான காரியங்களிலே செயல்படுகிறவர்களும், நடப்பிக்கிறவர்களும், நடத்துகிறவர்களும், உதவியாக இருக்கிறவர்களும், மெசஞ்சராகவும் இருக்க முடியும். சில நேரத்தில் ரெவலேஷன் 9th chapter 11th verse நம்ம படிக்கிறோம். பிரகடனே 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். ஸோ பாதாளம் சொன்ன உடனே நீங்க ஒரு பிசாசு என்று நீங்க கணக்கு போட முடியாது. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல். ஸோ அங்க கூட ஒரு தேவதூதன் இருந்து தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். எபிரேய பாஷையில அப்பத்தோன் என்றும், கிரேக்க பாஷையில அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பேர். ஸோ இந்த தேவதூதர்களுக்கு இப்படிப்பட்ட டிஃபரெண்ட் பேரை கூட வச்சு அவங்க கூப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட தேவதூதர்கள் கூட இருக்கிறாங்க. Now, angel of the waters, வெளிப்படுத்தல் 16:5 வாசிக்கிறோம். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயத்திற்கு நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று அந்த தண்ணீர்களின் தூதன் போற்றுறான் ஆண்டவர். So there is a angel of waters that is also there. So இப்படி ஏஞ்சல்ஸ் வந்து வித்தியாசமாக காணப்படுறாங்க. நல்ல கவனிங்க. என்ன
இப்போ angels have specific job. ஏஞ்சலுக்கு என்ன குறிப்பிட்ட வேலையை கொடுக்கறாங்களோ அதைத்தான் அவர் கரெக்டா செய்வார். அவர் இஷ்டத்துக்கு தலாட்டியா அவர் நினைச்சதெல்லாம் செய்ய மாட்டார். நல்ல கவனிச்சுங்க ப்ளீஸ். What is designated, the same exact thing he will do. அதுக்கு மேல நீ எதிர்பார்த்தா அது ஆகும். Their chief duty, அவருடைய அத்தியாவசியமான வேலை என்னன்னா எப்பொழுதுமே தேவனை துதித்துக் கொண்டிருப்பதுதான். சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ எப்பவுமே சிஷ்யர்கள் தன்னுடைய குருவினுடைய மேன்மையை கொஞ்சம் புகழ்ந்து புகழ்ந்து பேசத்தான் ஆக வேண்டும். அவர்கள் பேச வேண்டும். காரணம், அந்த குருவினுடைய ஆசீர்வாதம் அவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் பிரதிபலிக்க வேண்டுமானால் இவர்கள் சிஷ்யனா இருக்கிற வரைக்கும் குருவை அவர்கள் பட்சமாக வைத்துத்தான் ஆக வேண்டும். So always the angels will always praise his owner or the boss, or we call it as the only one, it is God. So அவர்களை அவர்தான் போற்றிக் கொண்டிருப்பார்கள். Some are warriors. அவர்கள் வெறும் தேவதூதர்கள் என்று நீங்கள் சொல்லுவதை காட்டிலும் சிலர் போர் சேவகராக கூட இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஆர்மியாக ஆக்ட் பண்ணுவார்கள். So in the time of crisis, யாருக்கானாலும் அந்த காலமா இருந்தாலும் இந்த காலமா இருந்தாலும் அவர்கள் நமக்காக சேனையாக போராடுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். So you don't need to worry. அவங்க நிறைய பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, அப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னா உங்க கண்ணுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிறது நல்லது இல்ல. தேவனை நீங்க பார்க்கணும். அவங்களுக்கு எண்ணி முடியாத தேவதூதர்கள் சேனைகளாக இருக்கிறார்கள் என்பதை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். And some defend God's people, அதாவது தேவ பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் அவர்களை பராமரிக்கிறதுக்காக தேவதூதர்கள் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். சில நேரத்துல some are guardians of children of God. guardian அவர்களுக்கு பொறுப்போடு கூட அவர்களுடைய எல்லா காரியங்களையும் எடுத்து செய்கிறவர்களாகவும் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். So once ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுத்துட்டா முடிகிற வரைக்கும் அவங்க உங்க கூட தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. நம்ம இப்போ கூட நான் சொல்றேன், இன்றைக்கு நாளைக்கா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை கன்சைன்மென்ட் கொடுத்து இவர்களுக்கு வேண்டிய சூழ்நிலைகளை நீ பார்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் போய் பார்த்துட்டு நைஸா போய் அங்க உட்கார்ந்துக்க மாட்டான். அவன் முடிகிற வரைக்கும், அந்த ப்ரோக்ராம் முடிகிற மட்டும் அவர் நம்ம கூட தான் இருப்பார்கள். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். ஹல்லேலூயா. So they will be always a guardian. அவர்கள் நமக்கு ஒரு சொந்தக்காரர் போல நம்ம கூட உட்கார்ந்து இருப்பார். அதான் அவருடைய அர்த்தம். And others, கடைசியா சொல்ல முடியும்னா மெசேஞ்சர். சும்மா ஒரு செய்தியை கொடுத்துட்டு போறது கூட சில பேர் வந்துட்டு போவாங்க. சோ அது குறைஞ்சபட்சம் ஒண்ணு இல்லாத கொஞ்சமான ஒரு காரியத்தை ஒரு தேவதூதன் செய்யறான்னா அது வந்து தேவ செய்தியை கொடுத்துட்டு போற விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு காரியத்துக்காக இருப்பார்கள். சோ தேவதூதர்கள். இப்போ தேவதூதர்கள்ல 3 விதமான தேவதூதர்கள். ஒன்று கெருபீன், இன்னொன்று செராபீன், இன்னொன்று ஆர்க்ஏஞ்சல்ஸ். சோ ஒன்று கெருபீன். கெரூப் என்று சொன்னால் ஒரு தூதன், கெருபீன் என்று சொன்னால் பல தூதர்கள். சோ நல்ல கவனமா இருக்கணும். எதையும் கொஞ்சம் நல்லா கேட்டுக்குங்க. வேர்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கவனமா இருங்க. கெருபீன்களும் செராபீன்களும் அப்படின்னாக்கா, கெருபீன் அப்படின்னாக்கா a group of people. They may be lakhs, they may be crores, they may be uncounted. ஆனால் கெரூப் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு நபர். சோ கெரூப் என்றது ஒரு நபர், கெருபீன் சொன்னா அவர்கள் பலர். அதே போல செரூப் அப்படின்னு சொன்னா ஒருவர், செராபீம் அப்படின்னு சொன்னா பலர். சோ இதை நீங்க கொஞ்சம் கவனமா நீங்க மனசுல வச்சுக்கணும். இதையும் நம்ம ஒரு முறையாவது நம்ம தலையில போட்டு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஆண்டவரே செராபீன்களை அனுப்பும், கெருபீன்களை அனுப்பும் என்று சொன்னால் அது ப்ளூரலாகவும் இருக்கலாம். கெரூப், செரூப் அப்படின்னு ஒரு சிங்கிளாகவும் நீங்கள் அழைக்கலாம்.
சோ இப்படிப்பட்ட இந்த கேரூப் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அது எப்படின்னு சொன்னா, இவர்கள் வந்து ஏதேன் தோட்டத்தில் இவங்கெல்லாம் பாதுகாக்கிற ஒரு ஆட்கள், பாதுகாக்கிற ஆட்கள் இவர்கள். கேரூப் என்று சொன்னா இவங்க வந்து ஒன்லி ப்ரொடெக்ஷன். ஒரு ஒரு இடத்துல அப்படியே டெஸ்டைன் பண்ணி ஒரே இடத்துல நின்று சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு அங்கே செட்டில் ஆக உட்காந்துருப்பாங்க. ஆண்டவர் சொல்ற வரைக்கும் உட்கார்ந்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதேன் தோட்டத்தில் எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்களோ ஆண்டவர் அவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு பிறகு அந்த நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தை பாதுகாக்கும்படி, அந்த தோட்டத்தை பாதுகாக்கும்படி ஆண்டவர் கேரூபை அனுப்பினார். அவர்கள் சுடரொளி பட்டயத்தை கையில் வச்சுக்கொண்டு அந்த இடத்துல அவர்களை பாதுகாத்தார்கள். அந்த காலத்தில் யாருமே உள்ள நுழையாதபடி அவர்கள் அதை பாதுகாத்தார்கள். So that's the only example for that. இன்னொரு காரியத்தை எப்படி சொன்னா, உடன்படிக்கை பெட்டியின் மேலே எப்பொழுதும் அந்த கேருபீன்கள் அசைவாடிக்கொண்டே இருப்பார்கள். They will not sit, they will not stand, they will not move. அவர்கள் எப்பொழுதும் அது மேலே அசைவாடி கொண்டிருப்பார்கள். தட் மீன்ஸ் அதுக்காகவே அவர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு டியூட்டி வந்து அதான். ஸோ சப்போஸ் இங்க ஒரு ஒரு விசுவாசி ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டாருன்னு வச்சுங்களேன், ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்வார்? கேரூப், யூ ஜஸ்ட் கோ டேக் கேர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் மேன் அண்ட் யூ டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். யாரும் வந்து டச் பண்ணாதபடி நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டா கேரூப் வந்து அசைவாடி கொண்டே இருப்பார், அங்கே தான் இருப்பார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அன்லெஸ் ஆண்டவர் விட்ரா பண்ற வரைக்கும் அவர் போக மாட்டார். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கேரூப். நம்பர் 2, we go to seraphim. செராப் அப்படின்னு சொன்னா சிங்கிள், செராபின் சொன்னா மல்டிபிள், அதாவது பல தேவதூதர்கள் என்ற அர்த்தம். இவர்கள் ஏசாயாவுடைய தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல hover above the throne of God, அதாவது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அசைவாடிக்கொண்டு, அசைவாட்டம் என்று சொல்லும் பொழுது it is the burning அதாவது the seraphim அப்படின்னு சொல்லும் பொழுது they are not cherub கிடையாது. seraphim என்றது it is the fire. நல்லா கவனிச்சுங்க ப்ளீஸ். it is தேவதூதன் தான், but it is totally fire. நெருப்பாக இருப்பார்கள். அவர்களை எந்த இடத்துல நீங்க எப்படி பார்த்தாலும், உருவமாக நீங்கள் பார்த்தாலும் சரி, totally of the fire, நெருப்பாக அவர்கள் இருப்பார்கள். சோ தேவ சமூகம் வந்து அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு அமைதலாய் காணப்பட்டாலும், அது ஒருபோதும் உங்களுக்கு அமைதலாக இருந்தாலும் அவருடைய பர்சனல் கேரக்டர் வந்து நெருப்பாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். சோ டெஃபினெட்லி செராபீம் எப்பொழுதுமே நெருப்பாக இருந்து செயல்படுகிறவர்கள். பரலோக ராஜ்யத்திலே, தேவ சமூகத்திலே அவர்கள் அதாவது அனலாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். That means to say, ஒரு கர்த்தருடைய பிரசன்னம் வந்ததுன்னா அனலாய் வந்தால் உங்களுக்கு செராபீம் வந்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஒரு உஷ்ணமாக, ஒரு அதாவது ஒரு தேவனுடைய பிரசன்னம், ஒரு தெய்வ சமூகம் என்றது ஏதோ ஒரு அமைதல் கொடுக்கிற, சாந்தி கொடுக்கிறதுக்காக அப்படி இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே எந்த பொல்லாதான கிரியைகளை கூட பர்ன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, ஒரு அனல் மூட்டுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக தான் அவர்கள் இருப்பார்கள். ஸோ செராபீன்கள் ஆல்வேஸ் அவர்கள் டிவோஷன் வித் பர்னிங், டிவோஷன் வித் ஹாட்னஸ், எப்பொழுதுமே அவர்கள் அனலாகத்தான் காணப்படுவார்கள். ஒரு இடத்துல அனலாக ஒரு தேவ மகிமை ஒரு கேங் மேல இறங்குச்சுன்னா அது செராபீன்களாக தான் இருக்க முடியும். ஒரு குழு ஜெபிக்கிறாங்க, நல்ல ஆராதிச்சிருக்காங்க, நல்ல ஒரு தொழுதுன்றாங்க, அவங்க மத்தியில ஒரு அனலை நாங்கள் கண்டோம் என்று சொன்னால் இட் இஸ் ஒன்லி செராபீன். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகள், you need to identify the action which is being taken there. அந்த இடத்துல செயல்படுகிற அந்த செயலை வச்சுதான் யார் வந்தது எப்படின்றத நீங்க ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதுமே we need to recognize what is actually what he is doing. அவர்கள் வந்து எந்த ஒரு பழுதுக்கும் எந்த ஒரு தொல்லைக்கும் இடம் கொடுக்காதபடி அந்த பர்னிங் சென்சேஷனை டெஃபினெட்லி அந்த தேவ சமூகமானது மற்ற யாரையும் நெருங்க விடாதபடிக்கு பாதுகாத்து விடும். மூன்றாவதாக ஆர்க்ஏஞ்சல்ஸ். ஆர்க்ஏஞ்சல்ஸ் ஆர் த சீஃப் ஏஞ்சல்ஸ். சீஃப் ஏஞ்சல்ஸ் சொன்னா அவர்கள் அத்தாரிட்டி இருக்கும்,
அவர்கள் பல காரியங்களை செயல்படுவார்கள், பல காரியங்களை நடத்துவார்கள். அதாவது டிக்ளேர் பண்ற கெபாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். யாரையும் அழிக்கவும் அவங்க முற்படுவாங்க. அவங்க எந்த கூட்டத்துக்கும் பதில் அளிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அன்போர்சின் சொல்லாத காரியத்துல கூட அவங்க பவர் எடுத்து ஆண்டவருடைய சாதனை முடிக்கிற வரைக்கும் அவங்க முடிய மாட்டாங்க. ஆர்க்ஏஞ்சல்ஸ் ஆர் த சீஃப் ஆர் த கிரேட் ஏஞ்சல்ஸ். சோ அவங்க பேர் பைபிள்ல குறிப்பிட்ட 2 பேர் இருக்குது. அந்த பேர் தான் மைக்கேல் அண்ட் லூசிபர். சோ மைக்கேல் என்றவங்களும் லூசிபர் என்றவங்களும் இவங்க 2 பேருமே ஆர்க்ஏஞ்சல்ஸ் தான். இவங்க 2 பேருமே ஒரே கெபாசிட்டி உள்ளங்க. பிகாஸ் ஆர்க்ஏஞ்சல்ஸ்ல இருந்து ஒருத்தன் பிரிஞ்சு போயிட்டதுனால அவனுக்கு லூசிபர்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. ஆனால் அவன் அங்கே இருந்தான்னா அவன் ஆர்க்ஏஞ்சல்ஸ் தான் கூப்பிட முடியும். சோ they will be called as மைக்கேல் என்று சொல்லிதான் ஆண்டவர் ஒரு இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிடுறாங்க. சோ அதனால one time they are called as Michael, and the other time because he becomes demon அவரை பார்த்து லூசிபர் என்று அழைக்கப்படுகிறார். சோ அதர்வைஸ் இவங்க 2 கேட்டகரியும் மைக்கேல் ஆனாலும் சரி லூசிபர் ஆனாலும் சரி they are archangels. So archangels are the total power packed angels which they will do whatever God says to them. ஆண்டவர் சொல்லுகிற எந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேசத்தில் சென்று இந்த காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அகைன் அவங்க அங்கிருந்து தேவனோடு கூட சில முறைப்பாடுகளை கேட்டு வேற என்ன நடத்தணுமோ அதை கூட நடத்துவாங்க. வேற என்ன சேஞ்சஸ் இருந்தா அந்த சேஞ்சஸ் கூட அவங்க பண்ணுவாங்க. So they have got all the authority to subdue or to overcome or to do the total job பண்றதுக்கு இந்த ஆர்க்ஏஞ்சல்ஸ்க்கு பவர் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There are other angels, அதாவது 3 தான் கரெக்டா சொல்லிட்டேன். வேற ஒன்னு இருக்குது. அது எப்படி சொன்னா அது எப்பொழுதுமே எப்படி கூப்பிடுறாங்கன்னா angel of the Lord appear to him. தேவதூதன் அவர்களுக்கு அப்பியர் ஆனார். அவருக்கு ஆர்க்ஏஞ்சல் தெரியல, செராபினா தெரியாது, கேருபினா தெரியாது. டோட்டலா ஆண்டவர் ஒரு ஏஞ்சல் அனுப்பினார். இப்படி சாதாரண பைபிள் இருக்கிறத சொல்றேன். பல இடத்துல ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பினார். ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் அப்பியர்ட் அப்படின்னு சொன்னா அது யாருன்னு சொல்லிட்டு அங்க குறிப்பிடல. கெருபினா குறிப்பிடல, சேராபினா குறிப்பிடல, ஆர்க்ஏஞ்சலா குறிப்பிடல. அந்த குறிப்பிடாதவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட், தேவதூதன் என்று நம்ம சொல்றோம். ஹalleluya. So this is what the total essence of angels which is there in the Bible. இதெல்லாம் நிறைய எலாபரேஷன் போகும். சப்போஸ் ஒரு பரலோகம்னு சொன்னா பரலோகத்துல there are so many அதாவது டிவிஷன்ஸ் ரொம்ப இருக்குது. அது நிறைய அதாவது சில பேர் சொல்றாங்க ரெஸ்டிங் பிளேஸ் சொல்றாங்க, சில பேர் அபிஸ்ன்றாங்க. அதாவது பைபிள்ல இந்த மாதிரி சில மீனிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதே போல நரகத்துக்கும் there are varieties of things are there. வித்தியாசமான பிளேசஸ் இருக்குது, வித்தியாசமான காரியங்கள் இருக்குது. பட் இட் இஸ் வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். நமக்கு எப்படா தேவைப்பட்டா நம்ம எப்படா அத்தியாவசியமா நினைச்சா நம்ம அதை செய்யலாம். அதர்வைஸ் இப்போ அது ரொம்ப போர் அடிச்ச மாதிரி ஆயிடும். ஓகே, தேங்க்யூ. நான் ஏஞ்சல்ஸ் குறித்து இப்போ விவகாரம் சொல்லிட்டேன். நான் ஏஞ்சல்ஸ் அப்பியர் ஆன சிலரை குறித்து ஒரு நம்ம 1 2 3 சில பேரை படிக்கலாம். முதலாவதாக ஆகார் என்கிற ஒரு சகோதரிக்கு ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் அப்பியர். கடவுள் தேவனே டைரக்டா அப்பியர் ஆகல, ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் அப்பியர்ஸ். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை. ఆదికాండ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 6 ರಿಂದ 9ನೇ ವಚನ. Genesis chapter 16 verse 6 to 9. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்கின்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனார். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஸ்தோத்திரம்.
கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த ஒரு வசனத்தினுடைய முக்கிய சாராம்சம், தேவதூதன் தான் டைரக்டா அந்த இடத்துல வந்து சாராயோட பேசுறாங்க, அதாவது அந்த இந்த ஹாகாரோட பேசுறாங்க. அது நல்ல விஷயம், கிளியராவே தெரியுது, தேவன் இல்ல. இப்போ என்ன இதனுடைய முக்கியத்துவம்? சில நேரத்துல தேவதூதன் பேசும் பொழுது சில விஷயம் ரொம்ப கிளியராவே இருக்கும், அதனுடைய கான்செப்ட் கரெக்டா இருக்கும், அதனுடைய முக்கியத்துவம் முக்கியமாகவே என்னன்னு சொல்லி எதுக்காக சொல்லி கரெக்டா இருக்கும். Now சாராள் ஹாகாரை தன்னுடைய புருஷனுக்கு மனைவியாக கொடுத்தாள். அது அந்த காலத்தோட சம்பிரதாயம், அது செஞ்சாங்க. பட் காலத்துக்கும் ஒரு வேலைக்காரி மனைவியாக மாறக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்தது என்று சொன்னால், தன்னுடைய ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன் எஜமாட்டியை மதிக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலையும் பாதிக்காதபடி அந்த வீட்டிலே இருந்தால் மட்டுமே வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆனால் இதுல தன்னுடைய ஓனர் அம்மாவுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இவருக்கு குழந்தை ஆகுமானால், இன்னும் ஒரு ஸ்டெப் ஹையரா எவ்வளவு தூரத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியுமோ, எவ்வளவு தூரத்துக்கு அடிமை பெண் எவ்வளவு தூரத்துக்கு ரெஸ்பெக்டா இருக்க முடியுமோ அப்படி இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகளே வராது. எப்போ இந்த சூழ்நிலை வருதோ, ஆபிரகாம் தேவனோடு கேட்கிறார், ஆண்டவரே குழப்படியா தெரிஞ்ச குடும்பத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு, என்ன பண்ணிட்டோம், ஆகார் பார்த்துப்பா அப்படின்ட்டு ஆண்டவர் சிம்பிளா. அப்போ இதெல்லாம் தேவனுடைய செயல் என்பதை நான் கொஞ்சம் கூட நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு, சாராள் உன் கையில இருக்கிறார், உன்னுடைய வேலை கரெக்டானே, நீதான் இதெல்லாம் சமாளிக்கணும், நீதான் இந்த காரியத்தை அனுசரிக்கணும். சரி, இப்போ அந்த வேலைக்காரனுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி, வேலைக்காரனுடைய செயல்பாடுக்கு தகுந்தாற் போல சாராய் கடினமாக நடத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, சில வேளையில் நம்முடைய கேரக்டரோ நம்முடைய செயல்பாடுகளோ இருக்க வேண்டிய நிலைமையை விட்டு நம்ம கொஞ்சம் தப்பான முறையில் போவோமானால், நம்முடைய முன்னோர்களோ பெரியவர்களோ கடினமான சூழ்நிலை கொண்டு போவார்கள். சிச்சுவேஷன் ஆஃப் ஃபயர் என்ற சூழ்நிலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதை வேண்டாம் என்று நினைத்தால் வாழ்க்கைப்பட முடியாது. ஒருவருடைய வாழ்க்கையிலே இனாமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், தயவாக வரக்கூடிய நன்மைகளை பெறும் பொழுது நாம் எல்லா சூழ்நிலையும் அடங்கி இருப்பது நல்லது. ஆனால் அதற்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, இடைஞ்சலாக போகும் பொழுது, அவர்களுக்கு போராட்டமாகவே போகும் பொழுது, டெஃபினெட்லி ஆண்டவராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வையிலே ஓனராக இருக்கிற சாராயா இருந்தாலும் சரி, அவர்கள் சற்று கடினமாக நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் வளர்ந்து கொஞ்சம் பெரியவராகி வாலிபராகி கொஞ்சம் தகுதியெல்லாம் வர ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு கொஞ்சம் பெருமை வந்துடும். நல்ல ஒரு பலப்பட்டு கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு, அப்பா கொஞ்சம் என்ன ஒரு மரியாதையே இருக்காது, அம்மான்ற மரியாதையே வராது. அப்பான்ற ரெஸ்பெக்ட் இல்லத்துல இப்போ பத்திரம்ப்பா போயிருக்கிறிய பத்திரம்னாக்கா மூஞ்ச கூட திரும்பி பார்க்கறதுல. இது வந்து வாழ்றவங்களுடைய செயல்பாடு இல்லை. இப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சாராய் அந்த பேரண்ட்ஸை வச்சுக்கின்னு கடினமான சூழ்நிலை கொண்டு போவார். அதுக்காக கர்த்தர் வந்து உபத்திரத்தை கொடுக்க மாட்டார். அவனுடைய சூழ்நிலை கடினமாக மாறிவிடும், அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலை கடினமாக மாறிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளை தெரிந்தும் தெரியாமலேயும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் நிச்சயமாகவே
ஒரு சூழ்நிலை ஃபயர் அனுபவத்து, ஒரு கோல்டு ஃபயர் அனுபவத்துக்கு போனா நான் என்னையா இப்படி கொண்டாடுறீங்கன்னு சொன்னா அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா அந்த ஃபயர் அனுபவம் தேவைப்படும். சோ கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தை கொண்டு வர்றார். சோ இந்த தேவதூதனுக்கு தேவன் சொல்லி அனுப்புறது போல அங்க போயிட்டு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், சாராயினுடைய வேலைக்காரியாகிய நீ எங்கிருந்து வர்ற, எங்க போற, எங்கிருந்து வர்ற, எங்க போனோன்ற உத்தேசம் இருக்குது. சி ஒரு தேவதூதன் சும்மா அந்த கந்த அப்படின்னு விளையாடுறது இல்ல. எவ்ரி டீடைல் தெரிஞ்சு அந்த டீடைலுடைய பிரகாரமே அவர்கள் வந்து சேர்ந்து கரெக்டா பேசுறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க கரெக்டா, இப்படிதான் வந்த, இதுதான் எனக்கு எங்க போகணும்னு தெரியல, இங்க வந்துட்டேன். ஆண்டவர் தெளிவாக அந்த இடத்துல தேவதூதன் சொல்றார், ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட்ல, அதாவது யூனிக் வேர்ட் which can change her life. எப்படின்னு சொன்னா, நீ உன் நாச்சியார் அன்னைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இருந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையில உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆண்டவருடைய அடைக்கலமும் ஆசீர்வாதமும் நன்மையும் பேரண்ட்ஸுடைய ஆசீர்வாதமும் சீரும் செம்மையாய் வாழக்கூடிய ஒரு ஆறுதல் வாழ்க்கை அமைய முடியும். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் இந்த அம்மாக்கு அந்த மனசு கிடையாது, கீழ்ப்படியாமை கிடையாது. ஒன்னும் இல்லாதவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டா அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ல எப்படி வாழணும்னு தெரியாது. ஒரு பிச்சைக்காரனை தூக்கி வந்து அரண்மனையில் உட்கார வச்சு ஆள வச்சா அவனுக்கு அந்த அருமை தெரியாது. ஒரு அனுபவம் இல்லாதவர்களுக்கு ஒருத்தர் போயிட்டு ஆசீர்வாதத்தை எடுக்குன்னு கர்த்தர் கொடுத்துட்டா அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரியாது. அதனால ஆண்டவர் எப்பொழுதுமே எல்லாருடைய வாழ்க்கையில, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவனிச்சு பாருங்க, there is always a struggle. Hallelujah. எப்பொழுதும் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பேற்பட்ட ஹைட்டுக்கு நம்ம போனா கூட சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்ட்ரகிள், போராட்டம், ஒரு வெறுமை, ஒரு குறைபாடுன்றது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் யாரையுமே லேசா விட்டு வைக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்தில் மெயின்டைன் பண்ண முடியறதுல உலக வாழ்க்கைன்றது எப்பொழுதுமே ஒரு போராட்ட வாழ்க்கையாக மாறி போய் விடுகிறது. ஹல்லேலூயா. திங்க் பண்ணா, என்னடா பண்றேன் இன்னைக்கு, என்ன செய்யறேன், எப்படி என் ஹெல்த் மெயின்டைன் பண்ண முடியுது, எப்படி சாப்பிட முடியுது, எப்படி நான் எல்லா சூழ்நிலையிலும் பேலன்ஸ் பண்ண முடியுது, எதுக்கு நான் வாழ்றேன், ஏன் வாழ்றேன், என்ன அதோட உத்தேசம், இன்னும் நம்ம டோட்டலாவே புரிஞ்சுக்க முடியாம ஏதோ ப்ரோக்ராம் போல வாழ்றோம், இருக்கிறோம், பண்றோம், சாப்பிட்டோம், இந்த கொண்டோம், இந்த ஸ்தோத்திரம் பண்ணோம், பைபிள் படிச்சோம், இந்த ஸ்துதிச்சோம், தூங்கணும், ஏச்சோம், நமக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல. அதுக்குள்ள பார்த்தா வாழ்க்கை எங்கேயோ போய் முட்டிக்கின்னு நிக்குது. ஆல்மோஸ்ட் முக்கால் பாகத்துல கொண்டு போய் முட்டிக்கின்னு நிக்குது. அப்போ இன்னும் ஒரு ஸ்ட்ரகிள் ஜாஸ்தியில தான் வந்து நின்றுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஆண்டவருடைய கரத்துல இருந்தால் அது ஆண்டவர் ஒரு கேர் எடுத்துக்கொண்டு அவர் நடத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. You need to understand, you need to understand very well. தேவனுடைய வார்த்தை இந்த அம்மா அதுக்கு சான்சஸே இல்லை, ரொம்ப கஷ்டம், பேசாம விட்டுட்டார். ஆனால் ஆண்டவர் என்றதுக்கு நிரூபிக்கிறார். எப்படின்னா, டோன்ட் வரி, உங்களுக்கு மனசுல எனக்கு தெரியும், அதை சொல்ல ஆண்டவர் புரிஞ்சுக்கினார். ஓகே, அவனையும் ஒரு பெரிய ஜாதியாய் நான் மாற்றுவேன், ஆசீர்வாதம்ன்றது நான் விட மாட்டேன். ஆபிரகாம் என்ன பண்றாரு, தன்னுடைய சொத்தை ஈசாக்குக்கு மட்டும் கொடுக்கிறாரு. நல்லா கவனிச்சுங்க, நீங்க ஈசாக்குக்கு மட்டும் தான் சொத்தை பிரிச்சு கொடுக்கிறாரு. மற்ற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு சொத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளை எடுத்து கொடுக்கிறார். நீங்கெல்லாம் வாக்குத்தத்தம் ஆன பிள்ளைகள் அல்ல நீங்க, ஆனா என் பிள்ளைங்க தான். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, நான் கொடுக்கிறேன். ஆனால் ஈசாக்கு என்பவன் வாக்குத்தத்தத்தின். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, கை வைத்து பார்க்கலாம். இங்கதான் சூடு பிடிக்குது. நம்ம எல்லாரும் வாக்குத்தத்தம் பெற்ற ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். அங்கதான் முக்கியத்துவம். நம்மளாம் ரட்சித்தாரு, அபிஷேகம் பண்றாரு, நம்மளுக்கு உரிமை கொடுக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணி நான் உங்களை ரட்சித்த உங்களுக்கு கடைசி வரைக்கும் நடத்திடுவேன்,
நீங்க என் பிள்ளைங்க, கதை முடிஞ்சு போச்சு, நீங்கெல்லாம் என்னுடையவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் வாக்குத்தத்தம். இந்த இடத்துல ஈசாக்குக்கு மட்டும்தான் அவனுடைய ஃபுல் சொத்து அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது. நல்லா கவனிச்சிங்க. மற்ற எல்லாருக்குமே நீங்க சான்ஸ் கிடைச்சா வாசித்து பாருங்க. அவங்களுக்கு தங்கிட்ட இருந்த ஆஸ்தியில அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறாரு. ஆனா அவருடைய ஃபுல் சொத்து அவங்க யாருக்குமே பகிர்ந்து கொடுக்கல. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த வாக்குத்தத்தம் என்றது நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கன்ற உரிமையை மட்டும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே you need to understand that. Let me go for second ஒரு இன்சிடென்ஸ், ஒரு சின்ன விஷயம் தான். ஆதியாகமம் 22 அதிகாரம் 11-12 ಆದಿಕಾಂಡ 22 ಅಧ್ಯಾಯದ 11-12 அது என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ நிச்சயமாகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கிறவன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன் ஆக்ஷன்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நீ போடாத அப்படின்றாரு. தேவதூதன் அந்த இடத்துல சொல்றது, தேவன் சொல்லல, தேவதூதன். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் அதெல்லாம். சோ இனிமேலாவது நீங்க பைபிள் படிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, இது தேவதூதன் சொல்றாரா, தேவன் தான் பேசுறாரா, இனிமேல் நீங்க கண்டுபிடிச்சு. ஏன்னா இன்னைக்கு இந்த மெசேஜ்ல சொல்லிட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு. சோ சில நேரத்தில் தேவனே பேசுறார், சில நேரத்தில் தேவதூதன் பேசுறாருன்னு சொல்லிக்கிறேன். சோ அதனால இனிமேல் உங்களுக்கு அந்த இடத்துல வந்தவன உங்களுக்கு யோசனை வந்துடும், ஓ இங்க தேவன் தான் பேசுறார், இங்க தேவதூதன் தான் பேசுறார் அப்படின்றது உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிடும் இனிமேல். ஹல்லேலூயா. சோ இங்க என்ன விஷயம்னா, ஒரு நாஸ்திகர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல, தேவனை அறியாதவர் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ்ல ஒரு மனுஷனை தேவனை அழைச்ச பொழுது, இந்த பைபிள் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் வரைக்குமே சரித்திரத்துல கொஞ்சம் கூட ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை இங்க நடக்குது. எப்படின்னா, எல்லாருமே ஏதோ ஒரு லாபத்துக்கு, ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ கர்த்தரை காப்பாற்றணுமே அப்படின்ற ஒரு ப்ராஃபிட்ட மனசுல வச்சுக்கின்னு ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பக்திக்கும் சோத்திரத்துக்கும் பாடலுக்கும் துதிக்கும் இடம் கொடுக்கிறோம். ஆனால் this particular man doesn't know who is God. தேவன் யாருன்னு தெரியல இவருக்கு. இவர் பல தெய்வங்களை கொடுக்கிறவர், இவர் பல தெய்வங்களை உருவாக்கி கொடுக்கிறவர். இவர் உனக்கு எந்த வேணும், உனக்கு எப்படியாப்பட்ட கடவுள் வேணும், உனக்கு எப்படியாப்பட்ட கடவுள் வேணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி அச்சு ஊத்தி அவங்களுக்கு கடவுளை கிரியேட் பண்றவர், கடவுளையே கிரியேட் பண்ற கடவுள் இவர். இந்த ஆபிரகாமை, இப்பேற்பட்ட ஆபிரகாமை, இப்பேற்பட்ட மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனை ஒரே வார்த்தையில, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு சொல்லிட்டு, அதுவும் காட்டாத, ஒரு டிராயிங் கொடுக்காத, ஒரு டெஸ்டினேஷனை தெரியாத ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, ஒரு நாஸ்திகன் எந்த ஹிஸ்டரிய பாருங்க, எந்த பைபிள்ல இருக்கிற புக்ஸ்ல இருக்கிற ஆட்களை பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு டெடிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பிளைண்ட் ஏதோ மூடத்தனம் வந்துட்டான்னு சொல்லுது. எவ்ரி செகண்ட் he is very attentive to the Lord. Hallelujah. Every second. ஏன்னா இவன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தான்னா பல வருஷங்களுக்கு பிறகு வைஃப் ஆகிய சாராய், not the point, வைஃப் ஆகிய சாராய் தன் புருஷனை பார்த்து ஆண்டவனே சொல்ல மாட்டான். இவனுடைய கேரக்டர், இவனுடைய பேச்சு, இவனுடைய வாழ்க்கை, சாப்பிடுற முறை, பணம் மெயின்டெனன்ஸ், வேலைக்காரங்கோ, இவனுடைய பிரச்சனை, இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்குள்ளாமே இவனுடைய விசுவாசம் கொஞ்சம் குன்றி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா போயிருந்தா இந்த ஸ்திரீ என்னங்கோன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுருக்கோம், கூப்பிடுப்பா அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி மெயின்டைன் பண்றானா, எவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய வேலைக்காரங்க போய் என் மகனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அனுப்புறான்னா, அந்த வேலைக்காரங்களுக்கு முன்னாடி இவனுடைய விசுவாசம், இவனுடைய ஜெபம், இவனுடைய மானிட்டரிங் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மணி, குடும்பம், பக்தி,
தேவனுடைய உறவு எவ்வளவு தூரத்துக்கு இருந்தா, எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு அவங்க வைஃப் அந்த புருஷனை பார்த்து ஆண்டவனே அப்படின்னு கூப்பிடணும்னா நம்ம ஆபிரகாமுக்கு நிச்சயமா கை தட்டணும். காரணம் என்னன்னா, அவன் ஆல்மோஸ்ட் கடவுளுக்கு நிகராக, கடவுளுக்கு ஈக்குவலாக போய் சேர்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனாக அவன் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவன் வைஃப் கிட்ட சொல்றான், அம்மா இந்த ஜனங்க என்ன கொன்னுடுவாங்க, அதனால நீ என் சிஸ்டர்னு சொல்லு, மற்றபடி நீ சும்மா போய் சொல்லணும்னு இல்லை. இது ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. போயிட்டு யாரு? தேவன் போய் எக்ஸ்பிளைன் பண்றாரு அபிமெலேக்குக்கு. டேய், இஸ் a prophet. என்னைக்காவது ஆபிரகாம ப்ராஃபிட் நீங்க ஒத்துக்கினீங்களா? என்னைக்காவது விசுவாசியே ஆபிரகாமை நீ தீர்க்கதரிசி என்று நீ மனசார ஒத்துக்கிறியா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார் அபிமெலேக்கு கிட்ட போயிட்டு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க, என்னைக்காவது சொல்லுங்க, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. எப்ப சொன்னா? நான் தீர்க்கதரிசி சொல்றேன்னு சொல்லிட்டானா எப்பனாவது? இல்ல எப்பாவது தீர்க்கதரிசி உரைத்ததாக யாருன்னா சொல்லிக்கிறாங்களா? அவன் பேசுறதும் சரி, அவன் வாழ்றதும் சரி, அவன் முறையிடுறதும் சரி, நிக்கிறதும் சரி, எல்லாமே தீர்க்க தரிசனத்தோட ஒத்தி தான் வாழ்றான். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் அவன் தீர்க்கதரிசி என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு அவ்வளவு தூரத்துக்கு டெடிகேஷனோட ஒப்புக் கொடுக்க முடியுமானால் உனக்கு நிகர் யார்? ஹல்லேலூயா. கரங்களை விட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு நிகர் யார்? நீங்கள் தான் தேவன், தேவன் தான் நீங்கள். ஹல்லேலூயா. தேவன் தான் நீங்கள், நீங்கள் தான் தேவன் என்று சொல்லி வாழக்கூடிய நிலைமையில தான் வாழ்றான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இவனுக்கு வந்த டெஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் டெஸ்ட். எப்படின்னு சொன்னா, 4 குழந்தை இருந்தா அந்த ஒரு குழந்தைய கர்த்தருக்கு என்று கொடுத்துன்னு சொன்னா யார் வேணா சரி, அதுல எது நோஞ்சா இருக்குதோ, எது யூஸ்லெஸ் இருக்குதோ அதை தூக்கி, எப்படி இது வேலை வெட்டி இல்லை, எதுவும் யூஸ் பண்றது இல்லை, பேசாம தூக்கி இது கடவுளுக்காக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த காலத்துல, இந்த காலத்துல அது கூட செய்ய மாட்டேன்றாங்க, அந்த காலத்துல அப்படியெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இவனு 99 வயசு வரைக்கும் குழந்தை 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 ஏக்கத்திலே வாழ்ந்துட்டான். குழந்தைங்க இல்லை. அந்த 99 வயசுக்கு மேல இவங்க ஏங்கி ஏங்கி கர்த்தர் சமூகத்துல ஜெபிச்சு சூப்பரான ஒரு குழந்தை எண்ணி எடுத்து ஒரே ஒரு கர்த்தர் கொடுக்கிறார். அதுவும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தையா. ஹல்லேலூயா. அந்த ஒரு குழந்தை மேல எப்படி இருக்கும் அன்பு யோசனை பண்ணி பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. குழந்தைங்க எப்படி எப்படி இருக்கும் அவங்க கதை. ஜஸ்ட் ஒரு half an hour எங்கன்னா ஒரு இடத்துல அனுப்பிட்டா கூட நம்ம மனசு எப்படி கொதிக்குது, நம்ம உடம்பெல்லாம் சூடாகி போகுது, நம்மளாம் என்னென்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ எங்க ஓடிடலாமா ஆயிப்போது, எங்களுக்கு பிள்ளைங்க அப்படின்னு தேடின்னு ஓடிடலாமா ஆயிப்போது. முடியாது. அந்த மாதிரி அனுபவம் ஐயோ லைஃப்ல கூட ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பேற்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ பலி செலுத்த முடியுமா? 99 வயசுக்கு பிறகு ஒரே ஒன்று கண்ணே கண்ணன் வச்சுக்கணும். இந்த 2 பேரும் அந்த ஒரு 400 சில்லற வேலைக்காரங்க, அவங்க குடும்பம், அவங்களுடைய எல்லா சொத்து சுதந்திரத்து மத்தியத்துல ஒரு கூடாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இவன், கர்த்தருக்கு நேர்மையாய் வாழ்கிற இவனுடைய வாழ்க்கையில உலகத்தினுடைய ஒரு அன்பாய் செலுத்தக்கூடிய ஒரு பொருள்னா அதுதான் அவனுடைய ஒரே ஒரு குமாரன். அந்த ஒரு குமாரன் வந்த உடனே வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய அன்பு கொஞ்சம் குறைஞ்சி குழந்தை மேல போயிடும். அப்படின்றதுனால தான் ஆண்டவர் நைஸா அவனுக்கு தான் அந்த டெஸ்ட் கொடுக்குறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. டெஸ்ட்ன்றது இட் இஸ் நாட் சோ ஈஸி. நம்மளால என்ன முடியலையோ அதை தான் கர்த்தர் டெஸ்ட் ஆக மாற்றுறாரு. ஹல்லேலூயா. எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்றார். அதனால தான் அந்த வார்த்தையா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல சொல்லும் பொழுது, ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும். அப்போ இந்த ஆண்டவராகிய கர்த்தர் மனசு வச்சா எதவனா செய்ய முடியும். ஆனா ஒரே ஒரு குழந்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணார்னா வெரி காஸ்ட்லியஸ்ட் குழந்தை. ஹல்லேலூயா. ஒரு காஸ்ட்லியஸ்ட் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா.
ஒரு வாக்குத்தத்தம் என்றது அவ்வளவு ஈஸி இல்ல. அவர் ஒரே ஒரு குழந்தை கொடுக்கிறதுக்கு இவ்வளவு ஒரு சிரமம் எடுத்தாருன்னா அது ஒரு ஸ்பெஷலான ஒரு வாக்குத்தத்தமா இருக்கும். அவர் தான் ஈசாக்கு என்கிற ஒரு குழந்தை. ஆசீர்வாதம், அது குழந்தைன்னு சொல்றதை விட ஒரு ஆசீர்வாதம் நம்ம கொடுக்கும் பொழுதும் வாக்குத்தத்தத்தோடு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தினம் தினம் வாழ்க்கையில் நாம் பெறுகிற நன்மைகள் வாக்குத்தத்தத்தினாலே பெறுகிற ஆசீர்வாதங்களாகத்தான் நாம் கருத வேண்டும். உனக்காகவே கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்காகவே கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் உனக்காகவே தருகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கொடுக்கிறார். அதனால நீ ஆபிரகாம் என்று சொன்னார், தேவன் ஒருபோதும் உன்னை உதறி தள்ளுவதே இல்லை. நீயும் தேவனும் ஒருமையாக மாறிவிட்ட ஒரு பெரிய கணக்காக கர்த்தர் வைத்து விடுகிறார். சோ எப்பொழுதுமே டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாது. நீ மனசுல வேதனை வச்சுக்க முடியாது. கர்த்தரும் நீயும் ஒரே ஒரு நபராக நீ வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்ளுகளாக நீ வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சோ ஆபிரகாமுடைய காரியத்துக்கு நம்ம எல்லாம் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கு நம்ம சில காரியத்தை படிச்சிட்டோம். Now I will go to number 3. Angel of the Lord appears to Moses. மோசேயில, அதாவது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கிறீங்க. மோசேயை கர்த்தர் தேவதூதன் வந்து சந்திக்கிறார். தேவன் சந்திக்கல, தேவதூதன் வந்து சந்திக்கிறார். இப்ப கவனிங்க, தேவதூதன் அந்த இடத்துல சந்திக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையில ரொம்ப சோர்வா இருக்கிறார். See, I know, ஒரு இஸ்ரேலுக்கு போகும் பொழுது ஈஜிப்ட்ல தான் கொண்டு போய் நம்மளை இறக்குறாங்க. ஈஜிப்ட்ல கொண்டு போய் இறக்கிட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் பஸ்ல எடுத்துன்னு போறாங்க. எது வழியா? ஈஜிப்ட் வழியா எடுத்துன்னு போறாங்க. ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் சிவந்த சமுத்திரம், ரெட் சி கிராசிங்க்கு அந்த இடத்துல எடுத்துன்னு போறாங்க. அது போகும் பொழுது நம்ம பஸ் ரெட் சீக்கு அண்டர்ல போவோம். நல்லா கவனிங்க, ரெட் சி அண்டர்ல ரோடு போட்டிருக்கோம். அவங்க சொல்லுவாங்க, இப்போ மேல ரெட் சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கைடெல்லாம் கரெக்டா எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க. என்னன்னா, இப்போ நம்ம ரெட் சீனுடைய அடியில பாலத்துக்குள்ள நம்ம போயிருக்கிறோம். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல நம்ம ரெட் சி பாஸ் ஆகிக்கிறோம் அப்படின்றது அவங்க கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க. சோ ரெட் சி பாஸ் ஆகும் பொழுது அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அந்த மீதியானியருடைய பாலைவனங்கள். இந்த பாலைவனங்கள் வந்து கம்ப்ளீட்டாவே ரெட் கலர்ல இருக்கும். வெறும் ரெட் பாறைகள் இருக்கும். அந்த ரெட் பாறைகள் புகஞ்சி புகஞ்சி வந்த மாதிரி தான் அந்த பாறைகள் இருக்கும். வேற எதுவுமே கிடையாது. இதுல நான் பார்த்ததுனால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கற்பனைகள். இந்த இடத்துல மோசே ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறானா, என்னத்த மேய்க்குவான்? எங்க கண்ணு கரெக்டா இருந்தாலும் கூட எங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு செடியை நான் பார்க்கல, ஒரு இலைய நான் பார்க்கல, ஒரு மரத்தை பார்க்கல, ஒரு தண்ணீர் தடாகத்தை நான் பார்க்கல. அவ்வளோ பெரிய ரோடு, அவ்வளோ அழகா போகுது பஸ். முன்னால எஸ்கார்ட் வண்டி போகுது. 2 போலீஸ் இந்த சைடுல கண்ணு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் நிற்கிறான், இந்த சைடுல கண்ணு பிடிச்ச மாதிரி உட்காடுறான். அந்த வேன் முன்னால போகுது, கூட தான் வேன் பஸ் போகணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குதாங்க. ஏன்னா வழியில வரிப்பறிங்க ஜாஸ்தி, அவங்க பஸ் நிற்க வச்சு எல்லாத்தையும் எடுத்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கன்மேன் அவங்க அந்த ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அந்த கதையை, இஸ்ரேல் காரியங்கள். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வனாந்தரத்தில் இவரு ஆடு மாடு மேய்க்கிறாருன்னா என்ன மேய்க்கிறாரு, எங்க போய் மேயும், என்னத்த சாப்பிடும், ஒருவேளை மண்ணே சாப்பிடுதா, எனக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. இந்த மீதியான தேசத்துல இந்த மோசேயினுடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பார்த்தா எப்படி இவன் வாழ்க்கை நடத்துறான். அங்க போய் ஒரு ஆசாரியர், அவன் வந்து அந்த வருஷத்துடைய ஆசாரியர் வந்து அந்த எத்ரோ அப்படின்னுடைய மகளை தான் கல்யாணம் பண்ணிருக்கான். ஓகே சரி, வேற வழி இல்லை, எகிப்துல இருந்து ஓடியான்ட்டான். ஆனா அந்த அரண்மனையில இருந்து இந்த இடத்துல வந்துட்டு இப்படி இருக்கிறான். இருந்தாலும் என்னத்தான் மேய்ப்பான், ஆடு என்ன மேயும், எங்க தண்ணி குடிக்கும், எப்படி அவங்க கதை புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த இடத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஓபன் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் எங்களை கொண்டு போய் தங்க வச்சாங்க. ஆனா எங்களுக்கு பயமா தான் இருந்துச்சு. என்னடா சாயங்காலம் 6-7 மணியெல்லாம் ஆக போகுது, எங்கேயுமே பார்த்தா லைட் இல்லையே,
இவங்க இருட்டுல போயிட்டு எங்க போய் தங்க வைக்குவாங்க, நம்ம எந்த கதியில வருவாங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சு இருக்கு. ஆனால் அங்க போன உடனே ஒரு பெரிய உலகத்தையே அங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு பெரிய ஹோட்டலு ஒரு 10 ஏக்கர் நிலவுல அந்த வனாந்தரத்துல ஏக்கர் கிரியேட் பண்ணிட்டு நல்ல ரூம்ஸ், நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல், நல்ல ஒரு வசதி எல்லாம் பண்ணி சாப்பாடு ரூம் கிட்டன்னு போனாங்க. அந்த சாப்பாடு ரூம் ஆல்மோஸ்ட் ரவுண்டா இருந்துச்சு. அந்த ரவுண்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 500 ஐட்டம்ஸ் அது உள்ள ஃபர்னிஷ் பண்ணி வச்சிருச்சு. அதை சாப்பிட்ட உடனே சாப்பாடு ஆசையா போயிடுச்சு. ஏன்னா என்ன சாப்பிடுறதுன்னே தெரியாது. கலர் ஆகும். அந்த இடத்துல தங்க வச்சாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு, இப்படியெல்லாம் கூட இருக்குமா, இப்படியெல்லாம் கூட இருக்குமா. என்ன பிரெட் எடுத்தாங்க ஒரு 30-50 டைப் பிரெட். இல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்தா அதுல எத்தனை வரும். அந்த மாதிரி சாப்பாடு எடுத்தா, ஆனா எதுவுமே நம்முடைய இந்தியன் சாப்பாடு இல்லை. இது ஒரு சோகமான விஷயம். இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலிருந்து நாங்க மோசே இயேசு தேவனை சந்தித்த அந்த இடத்துக்கு நாங்க வேன்ல போயிட்டு அங்கெல்லாம் பார்க்கிறோம், சுத்தி வச்சு பார்க்கிறோம். செடி கொடி எந்த கதையும் இல்லை. இதுதான் மோசே இருந்து இங்கதான் வனவந்தத்துக்கு மேல போனாரு. எல்லாம் செய்யறாங்க, கட்சி வரைக்கும் முடியல, ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன காரணத்தினால, எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மோசே ஆடு மாடு மேய்ச்சிருப்பாரு அப்படின்றதே நான் ஓரளவுக்கு யூகிக்கிறேன். இது ஒரு சோகமான வாழ்க்கை. எங்கிருந்தோ பயந்து ஓடி வந்து இனி என்னடா பண்றதுன்னு தெரியாம இந்த மனுஷன் இப்படி தவிப்பான ஒரு சூழ்நிலையில இந்த மனுஷன் வாழ்க்கை வெறுத்துட்டு இப்படி கிடக்குறான். அதனால என்ன நடக்குது ஏதுன்றதே தெரியல. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, எடுத்த உடனே பேசும் பொழுது மோசே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா பேசாதபடிக்கு அவன் மனசுல ஒரு த்ரில்ல உருவாக்குறார். எல்லா டைமும் எல்லாம் ஒரே மாதிரி கர்த்தர் கிரியை செய்யறதுல now he makes a thrill. வாழ்க்கையில ஃபுல் பெட்டப் ஆயிட்டுக்கிற ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டு இவன் மோசே நான் உன்னை நேசிக்கிறேன், அவனுக்கு மீனிங் தெரியாது. now he has to make a thrill. ஒரு உற்சாகம் வர வைக்கணும், ஒரு எழுப்புதல் வர வைக்கணும். எப்படி வர வைக்கணும்? வனாந்தரத்துல எல்லாம் காஞ்சி தான் போய்க்குது. செடி தான் தானே காயத்துக்கு, செடி கூட கிடையாது. அப்போ காஞ்சி நெருப்பு வரணும்னா வழி இல்லை. ஆனால் அந்த முள் செடி அந்த இடத்துல அவனுடைய ஒரு டெம்பிள் வச்சிருக்காங்க. அந்த டெம்பிள்ல ஒலிவ் மரம் அந்த செடி மட்டும் தான் இருக்குது. இஸ் தட் பாசிபிள்னாக்கா அது ஒன்று தான் அங்க இருக்குது. அதை தான் அவங்க காட்டுறாங்க, போட்டோஸ்ல எல்லாத்துலயும் காட்டுறாங்க. நான் அவர் சொல்றாரு அந்த ஒரு செடி, ஏதோ ஒரு செடி எரியுது, ஆனா வந்து போல. சரி, this is the thrill. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசனத்தை சொன்னாலும் சரி, ஒரு வெளிப்பாடு சொன்னாலும் சரி, ஒரு தரிசனத்தை கொடுத்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளையே அது யாரையும் பாதிக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. அது வெளிப்பாடு வரும், ஆனால் யாருக்கும் பாதிப்பை கர்த்தர் கொடுக்க மாட்டார். அவருடைய வெளிப்பாடு, அவருடைய தரிசனம் யாருக்குமே எந்த இடத்துல இடைஞ்சல் பண்ணாது, நஷ்டத்தை உருவாக்காது. அப்படி வர வச்சால் அது தேவனிடத்தில் வந்த தீர்க்க தரிசனம் அல்ல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த இடத்துல செடி எரியுது, ஆனால் செடி வெந்து போகுது. இவன் மனசுல த்ரில் உண்டாகுது, நான் இது வரைக்கும் பார்க்காது அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கறது கிட்ட போறான். ஆண்டவர் சொல்றாரு, ஈவன் ஒரு வனாந்தரமா இருந்தாலும் தேவனுடைய கர்த்தர் தேவ தூதன் உன்னை விசாரிக்க ஒருவர் உண்டு என்பதை உணர்த்தும்படி ஆண்டவர் நான்றாரு. இது பரிசுத்த பூமி. ஏன்? ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறபடினாலே, உன்னை சந்திக்கும்படி தேவன் வந்தபடினாலே, இந்த இடம், இந்த ஸ்பாட் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். ஆனபடினாலே நீ உணர வேணும் சொல்றதுனால ஒரு இம்பாக்ட் கொடுக்கிறதுக்காக அவர் என்னன்றாரு, வாட் எவர் த செப்பல் ஆர் வாட் எவர் த ஃபுட் வேர் யூ ஆர் வேரிங் ப்ளீஸ் ரிமூவ். ஏன்னா இது தேவனுடைய பிரசன்னமான இடம்ன்றதுக்காக ஆண்டவர் உன்னுடைய கொள்கை, உன்னுடைய ஆக்டிவிட்டி, உன்னுடைய பாரம்பரியம், உன்னுடைய உலக செயல்பாடு, உன்னுடைய உலக தகுதி இதெல்லாம் உன்கிட்ட கட்டி வச்சுட்டு இதை பிரசன்னம்ன்றது புரிஞ்சுக்கினேன். You remove whatever the unwanted things that is there. இது தேவ பிரசன்னத்துக்கு மரியாதை கொடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மோசேக்கு இப்போ மீதியான் தேசத்துல கரன்றத மறந்துட்டான். ஒரு அலர்ட் ஆகி போச்சு, ஐயோ இது கர்த்தருடைய பிரசன்னம், ஹல்லேலூயா, இது தேவ பிரசன்னம் அப்படின்ற ஒரு சீரியஸ்னஸ் அந்த இடத்துல கர்த்தர் உருவாக்கிட்டார். இதை போய் மற்றவங்களுக்கு ஆண்டவர் செய்யலையே. ஏன் இந்த மோசேயோட பண்ணார்? இவருடைய வாழ்க்கை அவ்வளவு சோர்வு, இவருடைய ஜீவன் அவ்வளவு சோர்வாய் போச்சு, இவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 40 இயர்ஸ் ஆகி போச்சு. அதுக்கு மேல இன்னொரு 40 இயர்ஸ் ஆயிட்டு 80 இயர்ஸ்ல போறான்.
இப்போ போய் என்னுடைய வாழ்க்கையில என்னத்த பெரிய காரியம் நடந்துற போது, என்னத்த கர்த்தர் செய்ய போறார், வாழ்க்கையில் எல்லாமே சோர்வு. ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் கொடுக்கிறார். நான் எந்த வயசானாலும் உன்னோடு கூட இருப்பேன், நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் அங்கே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில யாருமே உதவி இல்லை, ஆனாலும் நான் இருப்பேன். நீ மேய்க்கிற ஆடுகளுக்கு தீவனம் இல்லை, ஆனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை கொடுக்கிற தேவன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் தூக்கி விடுகிற தேவன் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். உன்னுடைய பார்வைக்கு அது வனாந்தரம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு இது தேவ பிரசன்னம். ஆண்டவருடைய கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இப்பொழுதும் பலமுறை உங்கள் வீடுகளிலே, நீங்கள் நடமாடுகிற இடங்களிலே, நீங்கள் வாழ்கிற இடங்களிலே தேவன் பலமுறை வந்து உங்களை சந்தித்தார். தேவ பிரசன்னம் தெரியுமா? உன்னுடைய துக்கம் கண்ணை மறைக்குது, உன்னுடைய குடும்ப வேதனை உன் கண்ணை மறைக்குது, உன் வாழ்க்கையில பருகிற பாடு இன்றைக்கு தேவ பிரசன்னம் புரிஞ்சுக்க முடியாம அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில என்னடா நடக்குது, எப்படிடா இது, புருஷன் இந்த கதி, குடும்பம் இந்த கதி, என் வாழ்க்கையினுடைய நிலைமை எப்படிடா புரிஞ்சுக்க முடியாம தவிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எத்தனையோ முறை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் சந்தித்தார் என்று நீ ரெக்கக்னைஸே பண்ணிக்கிட்டு, ஏன்னா நீ ஜெபிக்கிறதே இல்லை, கர்த்தர் யாரோட பேசாம புரிஞ்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். வனாந்தர இடம் சொல்லி நினைக்கிறேன், வேதனையின் இடம், துக்கத்தின் இடம், என் வந்து டெஸ்டினேஷன் எப்படிப்பட்ட நிலைமையில வந்து மாறிடுச்சு பாத்தியா, இதை விட நான் செத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இனிமேல் அப்படிப்பட்ட பேச்சு பேசாத. தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க போதுமானவர், ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைக்க கர்த்தர் போதுமானவர். பிரசங்கம் பண்ணியது இல்லை, வசனத்தை விளக்கி சொல்லுகிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், தேவனாகிய கர்த்தர் எந்த நிமிஷத்துக்கும் போதுமானவர், எந்த நேரத்துக்கும் போதுமானவர், எந்த குடும்பத்துக்கும் போதுமானவர். ஹல்லேலூயா. எந்த நபருக்கும் கர்த்தர் போதுமானவர். சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மனுஷன் நம்மிடத்துல ஒண்ணும் கிடையாது, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் சொல்றார், நீ எப்படா வாழ்வ, எப்படா நான் ஜீவிப்பேன் அப்படின்றவங்க கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அப்பா எனக்கு ஒரு உதவி செய்யணும் ராஜா, எனக்கு ஒரு உதவி செய்யணும்ப்பா, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்துக்கிறேன்ப்பா. நானு மோசே உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன். நீ நினைக்கிற என் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு, 80 years ஃபர்தர் என்கிட்ட என்னடா பண்ண முடியும், முடிஞ்சு போச்சு என் கதைன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு மேலதான் உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகுதுன்றாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இதுக்கு மேலதான் உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகுது. 80 years 0 years கர்த்தர் மாற்ற முடியும். அவர் சொல்றாரு, டோன்ட் வரி, வா. என் ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய கூக்குரலை கேட்டேன். ஹல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த வசனம் ரொம்ப, அதாவது என்ன அருமையா இருக்கும் அந்த வசனம்னா, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. பார்த்தாராம். ஆரோட்டிகள் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன். பார்த்த தேவன் இப்பொழுது கேட்ட தேவன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்த தேவன். பார்த்த தேவன், கேட்ட தேவன், அறிந்த தேவன். அடுத்து என்ன சொல்றாரு, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கணும். எப்போ பார்த்தனும், எப்போ கேட்டனும், எப்போ அறிந்தனும், நான் இப்ப அவங்களை விடுதலை ஆக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்ன பண்ணணும்? அவங்க தேசத்தை விட்டு அவங்களை அப்படியே தூக்கணும், நீக்கணும், அபேஸ் பண்ணணும். அவர்கள் அந்த தேசத்தை நீக்கி கானான், ஏத்தியர், எபூசியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடமாக பாலத்துடன் ஓடுகிற விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. விசுவாசியே, உன் விசுவாசத்தின் ஜெபத்தை எட்ட பண்ணு. உன்னுடைய ஜெபத்தை தேவ சமூகத்தில் எட்ட பண்ணு. ஆண்டவர் எட்டினது என்று சொல்வார். Yes, I heard the voice ன்னு சொல்வார். நீ ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் சொல்வார், ஜெபத்தை நான் கேட்டேன். ஹalleluya. ஜெபமே பண்ணலனா கத்தால எல்லாம் அறிவீங்கன்னா நீ அந்த அளவு தான் கரெக்ட் தெரிஞ்சுக்கிறார். எட்ட பண்ணு. கர்த்தர் சமூகத்தில் நம்முடைய சத்தத்தை எட்ட பண்ணுங்கள். ஹalleluya. நம்முடைய ஜெபத்தை அனுசரணை கேட்க பண்ணுங்கள். அப்போ கர்த்தர் சொல்வார், நான் ஜெபத்தை கேட்டேன். ஹalleluya. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன் பார்வோனிடத்தை அனுப்பும்படி நீ வா. 8 இயர்ஸ்ல கூப்பிடுறார், வா. என் பார்வையில நீ ஒரு சின்ன பையனா தர்ற, என்னுடைய பார்வையில நீ ஒரு யங் மேனா தர்ற, என் பார்வையில நீ ஒரு கெபாசிட்டி பர்சனா தர்ற. உன் வாழ்க்கையில சோர்ந்து போனவன் நீ காட்டியிருக்கிற, வாழ்க்கையில தோய்ந்து போயிருக்கிற ஒரு ஆடு மேய்க்கிற ஆளா நீ வாழ்க்கையில ஒரு தோய்ந்து போன ஒரு மனுஷனா சோர்ந்து போயிட்டு இருக்கிற. ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார், நோ நோ நோ, இப்பதான் உன்னை வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஸ்டார்ட் ஆகும். உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். ஹalleluya. இந்த வனாந்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தில் நேராய் மாற்றக்கூடிய தேவனுக்கு கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. வனாந்திரத்திலே ஒரு மறுமலர்ச்சி உருவாக்குகிற தேவன் என்றால் அது ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே. சுவாசியே, அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் யாராவது இருப்பாங்க? நீங்க எந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்க யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை அங்கிருந்து துவக்க முடியும். He can start where you are. Hallelujah. நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறியோ அந்த சூழ்நிலை கர்த்தர் தொடங்க முடியும். So please accept. உன்னை ஒரு பெரிய ஆண்டவருக்குள்ளாய் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் கட்டப்பாங்க. ஆமென். 8 years என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. Don't say that. இப்பதான் நீ பிகின் பண்ண போற. ஆமென். உலகத்திலே தலை சிறந்த ராஜான பார்வோன், அந்த பார்வோனியே விவகாரம் பண்ணும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னுடைய கெப்பாசிட்டினா, உன்னுடைய ஹார்ட் எப்படி வேலை செய்ய போகுது, உன்னுடைய லங்ஸ் எப்படி வேலை செய்ய போகுது. கொரோனா யோசிக்குமா? யோசித்து பாருங்க, சொல்லுங்க. ஜுரம் யோசிக்குமா? மோசே டச் பண்றதுக்கு இப்போ டைபாய்டு வருமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட புரோகிராம் வச்சுக்கின்னு இவனை கூப்பிடும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில கொரோனா எங்க நிக்கணும் அது சொல்லுங்க பார்க்கலாம். See, if you have a consignment, you have a destination, you have en route, you know what you have to do. கொரோனா ஆகிலும் எந்த ஒரு கிரியாகிலும் உன்னுடைய பிரயாணத்தை சேதப்படுத்த மாட்டாது. ஹalleluya. ஒருபோதும் எதுவும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவனுடைய அந்த டைரக்ஷனை திருப்பத்துக்கு யாராலுமே முடியாது. ஆமென். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமே அவர் செய்யக்கூடிய ஒன்று. ஹalleluya. கர்த்தர் தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? I just want to finish it. நேரம் இல்லை, இன்னொரு சப்ஜெக்ட் ஒன்று முடிச்சிட வேண்டாம். Now this is okay. Let us all stand up and pray. கர்த்தாவே